இந்த பூர்வரங்கம் என்பதான க்ஷேத்திரத்தில் மார்க்கண்டேய மகரிஷி காவிரியினுடைய கிளை நதியான சந்திரநதிக்கரையிலே தபஸ் பண்ணுறார். எம்பெருமான் ஆயனாய் அன்று குன்றம் ஒன்றெடுத்து கோவிந்த பட்டாபிஷேகம் கண்டருளின கண்ணன் மாடுமேய்த்து கொண்டு குழலோதி கொண்டு வர குழலோசையை கேட்ட மார்க்கண்டேய மகரிஷி எம்பெருமானை சேவிக்கிறார். பெரிய திருவடி நாயனாரின் பேரில் எழுந்தருளிருந்து கிரீட சேவையாக சேவை கொடுக்கார். அப்படியே மார்க்கண்டேய மகரிஷிக்கு சேவை கொடுத்த திருக்கோலத்தில் இன்றைக்கி குழலூதி கொண்டு பின்ன மரத்தில் பின்னக்கிளை வாகனத்தில் குழலூதி கொண்டு ஆயனாராக எப்படி மார்க்கண்டேய மகரிஷிக்கு சேவை கொடுத்தாரோ அதுபோல் சைத்திர மாதம் நவதின மகோத்சவத்தில் 2ஆம் திருநாள் சாயங்காலம் ரங்கநாதனை கண்ணனாக அனுபவிக்கிறார். அந்த ரங்கநாதன் இன்னைக்கு பின்னக்கலையின் மேலே எழுந்தருளி இருந்து குழலூதி வேணுகானம் பண்ணி கொண்டு சேவை சாதித்தார். அந்த சேவையில் எம்பெருமான் இன்னைக்கு சேவை சாதிக்கிறார்.